ஏய் நான் வீட்டு வாசல் ஒருத்தர் இருக்காண்டா. போட்டாங்கடா டேய், ரீகால் பண்ணுங்கடா. முடிச்சிட்டாங்கடா, ஹெல்ப் பண்ணுங்கடா. சரி மாப்பிள்ள, மணி 12 ஆயிடுச்சு. இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் மட்டும் போட்டு வந்துடுறேன். ஐயோ அக்கௌண்ட் ஹேக் பண்ணி விட்டாங்க. யோ சகல சகல யோ ஷூட்ல இருக்கும்போது தான் வருவியாயா? என்னையா? இல்லையா, இன்ஸ்டாகிராம் சம்பவம் ஆகி போச்சியா. என்னாச்சு? ஹேக் பண்ணி விட்டாங்கயா. நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையா. சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது, நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன பண்ண? ஓ நிம்மதியா ஒரு கேம் விளையாட விடுறாங்களான்னு பாரு. என்னது ஃப்ரீ யூஸியா? யூஸ் இல்லாமல் அப்படி ஆத்துறாங்க. இதுதான் ஏன் நடந்துச்சு? இதுக்கு தான் கண்டவன் கண்ட லிங்க் அனுப்பிட்டு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படிலாம் ஏதாவது கிளிக் பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணக்கூடாது எப்பயுமே. சரியா? பார்க்க இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது ஃபேக் வெப்சைட். இப்போ ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டியா, அதை வச்சு தான் ஹேக் பண்ணியிருக்கான். இப்போ சொல்லி முடிஞ்சா? அப்படிலாம் இல்லை, பயப்படாத. உன் ஃபோனை கொடு, இன்ஸ்டாகிராம்ல போய்க்கோ. சரி, நீ பாரு கீழே கெட் ஹெல்ப் லாகிங் இருக்கா, இதுக்குள்ள போயிட்டு உன்னோட யூசர் நேமோ இமெயில் ஐடியோ ஃபோன் நம்பரோ ஏதாவது கொடுத்துருப்பல. ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், அதை என்ட்ரு பண்ணிக்கோ. சரியா? என்ட்ரு பண்ணுனா இப்போ வந்து ஒரு லாகின் கோடு வரும். சரி, அதை வெரிஃபை பண்ணிக்கோ. ப்ரொஃபைல் ஷோ ஆகுதா? ஆமாயா. இதுல வந்து லாகின் வந்து கொடுத்துக்கோ. லாகின் கொடுத்தா அப்படின்னா இப்போ வந்து என்ட்ரு பேக்கப் கோடுன்னு கேட்கும். பேக்கப் கோடா? ஆமா. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தியா? இல்லையா. அந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. சரி, அதை எப்படி பண்றது? அது அப்புறம் சொல்றேன். இப்போ இல்ல இப்போ வந்து ட்ரை அனதர் வே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து கெட் சப்போர்ட்னு ஒன்று இருக்கா. ஆமா. இதை டச் பண்ணணும்னு வச்சுக்கவேன், உன்னோட அக்கௌண்ட்ல ஆல்ரெடி உன் ப்ரொஃபைல்ல வந்து உன் போட்டோ வந்து அப்லோட் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கும். இல்லையா, நான் சும்மா கண்ணு காது கால் அதை மட்டும் தான் அப்லோட். போதும் அதுவே போதும். ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டு ஹவு கேன் யூ ரீச்னு கேட்பாங்க. ஆமா. சரியா? உன்னோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிரு. அதான் ஹேக் பண்ணிட்டாங்களையா? இப்போ நீ யூஸ் பண்ணுவல அதான் கரண்டா. ஆமா. அதை என்டர் பண்ணிக்கோ, அதுவே போதும் தான். அதுல ஓடிபியை வெரிஃபை பண்ணிட்டேன்னு வச்சுக்கவேன், இப்போ வந்து ஃபேஸ் ஐடி ஓபன் ஆகிற மாதிரி ஆகுது பாரு. ஆமா, மூஞ்சி தெரியுதியா? இதுல வந்து உன்னோட ஃபேஸை வந்து காமிக்கணும். வீடியோ எடுக்கும் 3 ஆங்கிள், லெஃப்ட் ரைட் அப் 3 சைடும் காமிக்குதா? இப்படி எடுத்துட்ட அப்படின்னா சப்மிட் அப்படின்னு கேட்கும். இப்படி கொடுத்துட்டோமா, இப்போ ஒரு இமெயில் வரும். இமெயில் ஓபன் பண்ணுவோம். பாத்தியா வந்திருக்கு பாரு. ஆமா. 3 to 5 டேஸ்க்குள்ள உன்னோட அக்கௌண்ட் நாங்க ரெக்கவரி பண்ணி கொடுப்போம்னு சொல்லுவாங்க. 3 டேஸ்ல உன்னோட அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆயிடும். அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஏன் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி என்ன பண்ண போறான்? நான் என் பையன்ல மட்டும் தான் என் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். சகல, அதாவது உன் அக்கௌண்ட்டை ஹேக் பண்றது சும்மா இல்ல. சரியா? அதை ஹேக் பண்ணி என்னெல்லாம் பண்ணுவேன்னா, நீ யாரு கூடயாவது பிரைவேட்டா சாட் பண்ணிருப்ப. என்ன பழக்கம் இது? அத ஆன்லைன்ல விட்டு அவன் சம்பாதிப்பான். அப்படி இல்லாட்டி வாண்டே அதை காட்டி வெளியே விட்டுருவேன், நீ அமௌண்ட் எனக்கு அனுப்புன்னு உன்னை மிரட்டுவேன். சரியா? அப்படியும் இல்லாட்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, மச்சான் அர்ஜென்ட்டா இந்த கூகுள் பே நம்பருக்கு வந்து அமௌண்ட் அனுப்புடா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து மணி ஆட்டே போடுவாங்க. ஒருவேளை உன் ப்ரொஃபைல்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதை வித்து கூட சம்பாதிப்பாங்க. அதுக்கு தான் ஹேக் பண்றாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? நீ யோசிக்கிறத பார்த்தா நிறைய பிரைவேட் சாட் பண்ணிருப்ப போலயப்பா. கரெக்டா கட்டுவிட்டா? சரி, இப்போ 3 நாள் அக்கௌண்ட் வந்துரும்ன்றல. ஆமா. அதுக்கப்புறம் எவனாச்சும் ஹேக் பண்ணிவிட்டா, ஹேக் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த அன்வான்டா லிங்க் வருது இல்ல, அதை தயவு செஞ்சு எதுலையுமே கிளிக் பண்ணாத. சரியா? எதுலையுமே இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கேட்டா கொடுக்காது. சரியா? ரெண்டாவது, உன்னோட செட்டிங்ஸ்ல செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுல அத்தன்டிகேட்டர் டெக்ஸ்ட் வாட்ஸ்அப்னு இருக்கும். ஏதாவது ஒன்று ஆன் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அப்படி ஆன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எவ்ரி டைம் உன்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்றப்ப ஒரு கோடு வரும். அந்த கோடு வந்து உன்னோட வாட்ஸ்அப்லயோ அத்தன்டிகேட்டர் ஆப்லயோ இல்ல டெக்ஸ்டாவோ ரிசீவ் ஆகும். அந்த கோட் இருந்தா தான் உன்னால லாகின் பண்ண முடியும், இல்லாட்டி லாகின் பண்ண முடியாது. நல்லா இருக்கே. இன்கேஸ் உன்கிட்ட ஃபோன் இல்ல, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகல, இன்டர்நெட் ஒர்க் ஆகல, அந்த மாதிரி சமயத்தில் லாகின் பண்றது தான் பேக்கப் கோட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீ சேவ் பண்ணி வச்சுட்ட அப்படின்னா, இப்போ கூட உனக்கு கேட்டுச்சுல்ல, அந்த மாதிரி சமயத்தில் நீ என்ட்ரு பண்ணி ஈஸியா ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோ. இன்னும் முக்கியமானது, இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாரு, லாகின் ஆக்டிவிட்டின்னு இருக்கா. இதுல போயிட்டு வேற எந்தெந்த டிவைஸ்லாம் உன்னோட இன்ஸ்டாகிராம் லாகின்ல இருக்கு அப்படின்றது ஷோ ஆகும். அது எதெல்லாம் தேவையில்லையோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணு. கரண்டா என்ன டிவைஸ் யூஸ் பண்றியோ அதுல மட்டும் ஆன்ல வச்சுக்கோ. சரி, இப்பெல்லாம் பண்ணா சேஃபா இருக்குமா? ஓரளவுக்கு. ஆனா எல்லாரும் மஸ்டா பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. யோ, அவனை அனுப்பிச்சுடியா, அவன் முடிச்சு ட்ரீட்டுக்கு வேற போகணும். ட்ரீட்டா? All my friends are toxic, all ambitionless, so rude and all.
நேற்று நீ வரலையோ? ஆமா. இன்ஸ்டாகிராம் 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் வரப்போகுது. அதுக்கு தான் நீ ட்ரீட்டுக்கு போகிறோம். நான் இந்த மாதிரி குறுக்கால ஏமாங்கிட்டு போ. 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் வர போதா? போன மாசம் தானே பார்த்தேன், 4 லட்சம் தானே இருந்துச்சு. யோ சகல, நானும் டெய்லி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன், போஸ்ட் போடுறேன், ரீல்ஸ் பாக்குறேன், ரீல்ஸுக்கு லைக்கும் போடுறேன், சாட்டும் பண்றேன்யா. உனக்கு மட்டும் எப்படி 6 லட்சம் வந்துச்சு? அதாவது கன்சிஸ்டன்சி முக்கியம். கன்சிஸ்டன்சினா டெய்லி ஒரு ரீலாவது போடு. சரி. டே டு டே லைஃப்ல நீ என்னென்ன பண்றேன்றத மினிமம் 2 ஸ்டோரியாவது போடு. சரி போட்டுடலாம். சரியா? ட்ரெண்டிங் மியூசிக்கா பார்த்து யூஸ் பண்ணு. ட்ரெண்டிங் மியூசிக் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ ரீல் அப்படி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கியா, கீழே சில ரீல் மியூசிக் கிட்ட பார்த்தேன்னா அந்த மாதிரி ஒரு ஆரோ இருக்கும், பாத்திருக்கியா? ஆமா. இந்த மாதிரி இருக்க மியூசிக் எல்லாமே இப்ப ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த மியூசிக்கை யூஸ் பண்றப்ப இன்னும் பெட்டர் ரீச் வந்து கிடைக்கும். ஓகேயா? முடிஞ்ச அளவு எந்த கண்டென்ட் அப்லோட் பண்ணாலும் ஹஸ்டில அப்லோட் பண்ணு. யோ நான் 4Kல எடுத்து அப்லோட் பண்ணி பார்த்துட்டேயா, அதுவுமே லோ குவாலிட்டியா தான் போகுது. அதாவது சகல, நீ வந்து சும்மா அப்லோட் பண்ணக்கூடாது. செட்டிங்ஸ்ல அக்கௌண்ட்ல செல்லுலார் டேட்டா யூசேஜ்னு இருக்கும், அதுல அப்லோட் ஹை குவாலிட்டி மீடியான்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் அப்லோட் பண்றப்பையும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும், இதுலயும் ஹை ரெசல்யூஷன் மீடியா அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை ஆன் பண்ணிக்கோ. இப்போ அப்லோட் பண்ணி பாரு, கிளாரிட்டி டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். கூடவே இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிக்கோ. நிறைய ஹேஷ்டாக் யூஸ் பண்ணு, நல்ல ரீச் ஆகும், ஃபாலோவர்ஸும் நல்லா கெயின் பண்ணிடலாம். சரி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பொழப்ப விட்டுட்டு இதுலயே உட்காந்து பார்க்கணும் போலயே. பார்க்கலாம், சிலருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? அதாவது மாசம் 1 லட்ச ரூபா வரையும் சம்பாதிக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராமே பார்த்தா அப்படின்னா ஒரு வழி வகுத்து கொடுக்குறாங்க, போனஸ்ன்னு சொல்லிட்டு. 1 லட்சமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உன்னோட ஹேக்கான அக்கௌண்ட் எடு. அதாவது உன்னோட அக்கௌண்ட்டை கிரியேட்டர் அக்கௌண்ட்டா மாத்திட்டு டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் புதுசா இருக்கும், அதை டச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. உள்ள மேபி நீ வந்து எலிஜிபிளா இருந்தேன்னா உனக்கு போனஸ்னு ஒன்று ஷோ ஆகும். ஏன்னா ஒரு சில கிரியேட்டருக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கே பார்த்தோன்னா வரலாம், ஆனால் சின்ன சின்ன கிரியேட்டர் வந்து நிறைய பேருக்கு வந்திருந்தது. பேசாம நானும் பொழப்ப விட்டுட்டு இதையே பொழப்பா பார்க்கலாம்னு இருக்கேன். நான் சொன்னது தெளிவா கேட்டியா? இல்லையே. குறிப்பிட்ட சில கிரியேட்டருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இப்போ நம்மளுக்கே வரல. உனக்கு வரலாம், அதுக்காக இதை ஃபுல் டைமா பார்க்கணும், இதே நம்பியெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? இதை பார்ட் டைமா வச்சுட்டு இதை ஒரு சைடா வச்சுக்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஐபோன் ரேட்டு கம்மியா கிடைக்குன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் ஏமாந்துட்டான்டா. இந்த மாதிரி பேஜ் எல்லாம் உண்மையா பையன் எப்படி கண்டுபிடிக்கிறது? முடிஞ்ச அளவு இன்ஸ்டாகிராம்ல எதையுமே வாங்கக்கூடாது. சரியா? சில பேஜஸ் இருக்காங்க நல்லா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் நிறைய ஃபேக் பேஜ் தான் இருக்கு. அதாவது வந்து ஐபோன் விலை கம்மியா தரும், ஏர்பாட் விலை கம்மியா தரும், இதெல்லாம் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். சரியா? மோஸ்ட்லி அது எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கும். இல்லடா, அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, கேஷ் ஆன் டெலிவரிலாம் இருக்குன்னு சொல்லி தான் ஏமாத்துறாங்க. அதாவது இப்படிதான் இருக்கும். சரியா? இதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது அந்த பேஜுக்குள்ள போய்க்கோ, அபவுட் திஸ் பேஜ் அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா ஃபார்மர் நேம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு வரும். யூஸ்வலா ஒரு நல்ல பேஜா இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி பேர் மாத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க, ஏதாவது வச்சு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏமாத்துறதுக்குன்னு இந்த மாதிரிலாம் பேஜ் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு ஆன்லைன்ல முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் சகல, ஓ ஒரு நிமிஷம் வாயா. ஒரு வாரமா ஒரு பொம்பளை பிள்ளை பேசிட்டு இருக்கேன். சரி, அது பொம்பளை பிள்ளை தானா இல்ல ஃபேக் ஐடியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு எது வழி இருக்கு? சும்மா கேட்டு பார்த்தேன், இல்லை தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஷூட்டுக்கு போகலாம். அண்ணே உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த ஃபேக் ஐடி நான் தான். ஆமாண்ணே, ஒரு நாள் சமோசா கேட்டேன், வாங்கி தர மாட்டேன்ட்டான். மறுநாள் இந்த ஐடியில் ரீசார்ஜ் பண்ணிட சொல்கிறேன், மந்த்லி பிளான் வேணுமா ஆனுவல் பிளான் வேணுமான்னு கேட்குறான். இருடா தம்பி, இவனுக்குலாம் ஃபேமிலி பிளானிங் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். எனக்கு வேற சமோசா சாப்பிடணும் போல தோணுது.